It is such a joy to see every one of you in the house of God this morning. இன்று காலை கர்த்தருடைய வீட்டில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். God, the Lord God is here in this place. தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். His grace is precious than any other blessings that we enjoy in this world. உலகத்தில் அனுபவிக்கும் வேறு எந்த ஆசீர்வாதங்களை விட அவருடைய கிருபை விலையேற பெற்ற பாக்கியம் உள்ளது. His grace is more precious in our life. நம்முடைய ஜீவனை பார்க்கும் அவருடைய கிருபை விலையேற பெற்றது. His loving kindness is better than life. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய உருக்கமான இரக்கம் மேன்மையானது. The Lord fill us with more of His grace. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அதிக நம்மை நிரப்புவாராக. This morning I'm glad to stand before you to share the word of God with you. இந்த காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிற்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். I thank our beloved chief pastor and Pastor Ma for giving me this opportunity. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு தலைமை போதகர் பாஸ்டர் மாவுக்கு நன்றி சொல்கிறேன். This morning we will be hearing a message, short meditation on walking with God. தேவனோடு நடப்பது என்பதை குறித்த ஒரு சிறு தியானத்தை இந்த காலை நேரம் கவனிப்போம். Shall we close our eyes and look to God in prayer? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? Our gracious Lord, we thank you for your presence that is here in this place. கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரசன்னத்தின் வல்லமைக்கு நன்றி சொல்கிறோம். Father, we at this time humble ourselves before thee. தகப்பனே, இந்நேரம் முன்பாய் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, you speak with us this morning. இன்று காலை கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. Speak with us through the word that we are going to meditate. நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுவீராக. Lord, help us to closely walk with thee as we hear from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கேட்கிறபடியே உம்மோடு நெருக்கமாய் நடந்து சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Manifest yourself. உம்மை வெளிப்படுத்துவீராக. Fill us with your light and enlighten us. உம்முடைய பேரொளியினால் எங்களை நிரப்பி கொழுந்து விட்டெறிய செய்யும். Your name alone be glorified. திருநாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. In Jesus' precious name we ask. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Can you turn your Bibles with me to Genesis chapter 5 verse 21 to 24. தயவு செய்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை பார்ப்போமா? And Enoch lived 65 years and begat Methuselah. And Enoch walked with God after he begat Methuselah 300 years and begat sons and daughters. And all the days of Enoch were 365 years. And Enoch walked with God and he was not, for God took him. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Enoch, the man of God who walked with God, is one of the few excellent men in the Bible of whom nothing bad is recorded. தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்த தேவ மனுஷராகிய ஏனோக்கு ஒரு பொழுதும் பதிவிடாதிருக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் தலை சிறந்த புருஷர்களுக்குள் ஒருவர். He was one of the world's great teacher. உலகின் தலை சிறந்த ஒரு ஆசான் என்றால் ஏனோக்கை சொல்லலாம். He taught the world by his life. He walked with God. தேவனோடு தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பயணத்தின் மூலம் அவர் உலகத்துக்கே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார். He taught the world by his preaching. அவருடைய பிரசங்கத்தின் மூலம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து போதித்தார். He preached and predicted the coming of the last great judgment of God, as we read in Jude 14 and 15. யூதா 14:15 வாசிக்கிறபடி பிரசங்கித்தவராய் வரப்போகிற தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார். Though very little is recorded concerning him, he was the brightest star of the patriarchal age. மிகவும் குறைவான பகுதிதான் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் முற்பிதாக்களின் யுகத்துக்குள்ளே அதிக பிரகாசமாய் ஜொலித்த நட்சத்திரம் ஏனோக்கே. He was a man who walked with God. தேவனோடு கூட நடந்து சஞ்சரித்த ஒரு மனிதர் இவர். As Abel was the first acceptable worshipper, Enoch was the first acceptable walker with God. அங்கீகரிக்கப்படத்தக்க முதல் ஆராதனை வீரராக ஆபேல் இருந்தது போலவே
தேவனோடு கூட சஞ்சரித்த ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க முதல் முன்னோடி ஏனோக்கு ஆவார். This morning as we meditate, may the Lord fill us with grace and enable us to walk closely with Him. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும் பொழுதே தேவன் அவரோடு கூட நாம் நெருங்கி சஞ்சரிப்பதற்கு ஏதுவாய் நம்மை பலப்படுத்தி கிருபையினால் நிரப்புவாராக. The name Enoch has a double signification. ஏனோக்கு என்ற பெயருக்குள் இரண்டு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. Firstly, Enoch signifies dedicated. ஏனோக்கு என்றால் முதலாவது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் என்பதை குறிக்கும். From this we understand that his father Jared dedicated him to God, dedicated his son as soon as he was born. ஏனோக்கு பிறந்த உடனேயே அவருடைய தகப்பனாராகி யாரேது இந்த ஏனோக்கு தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். The name also signifies instructed. அதோடு கூட வழிமுறைகளால் போதிக்கப்பட்டவர் என்ற ஒரு வார்த்தையையும் இது குறிக்கும். Jared not only dedicated his child to God, but he also instructed him. ஏனோக்கு தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்தது மட்டுமல்லாமல் சரியான வழிமுறைகளை அவருக்கு போதித்து கொடுத்தார். This is a good example for parent to dedicate their children and to educate or instruct them. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்து அவர்களுக்கு படிப்பினையிலே வழிமுறைகளை போதிக்க வேண்டுவதற்கு தலை சிறந்த உதாரணம் ஏனோக்கே. Do you want your children to be children who walk with God? Dedicate them and give them good instructions. எப்போதும் உங்கள் பிள்ளைகள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் அவர்களை தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்து வேத வசன வழிமுறையில் அவர்களுக்கு போதித்து விடுங்கள். We should have a desire to walk with God, and we should also have a desire that our family members, our children should walk with God. தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தாரும் தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். Walking with God is greater than any other achievements of this world. இந்த உலகத்திலே நம்முடைய வேறு எந்த சாதனைகளை விட தேவனோடு பயணித்து சஞ்சரிப்பது அபூர்வ அரிய சாதனையாகும். As we know, there was another man who was called by the same name. இதே பெயரோடு அழைக்கப்பட்ட வேறொரு மனிதர் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். Enoch, a man who descended from Cain. காயினின் வம்சாவளியாய் தோன்றினவன் மற்றொரு ஏனோக்கு. About him we read in Genesis 4:17. அந்த ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் 4:17 படிக்கிறோம். And Cain knew his wife, and she conceived and bare Enoch, and he built a city and called the name of the city after the name of his son Enoch. காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். A city was named Enoch. ஏனோக்கு என்று ஒரு பட்டணத்துக்கே பெயரிடப்பட்டிருந்தது. It was an ancient custom for people to call their lands after their own names. தங்களுடைய நிலப்பரப்புகளுக்கு தங்கள் சொந்த பெயரிட்டு அழைப்பது பூர்வத்தாருடைய பழக்க வழக்கமாக இருந்தது. That at least their names may live when they are gone. அவர்கள் மறைந்து போன பின்னரும் அவருடைய பெயராவது நிலைத்திருக்கட்டும் என்று செய்தார்கள். In Psalm 49:11 we read the last portion of it. They call their land after their own names. 49ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே அவர்கள் தங்களுடைய நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். A city was called by his name. ஒரு பட்டணமே ஏனோக்கின் பெயரில் அழைக்கப்பட்டது. Isn't it great? இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? Enoch who walked with God is greater than the Enoch who had his name given to a city. ஆனால் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கோ ஒரு பட்டணத்துக்கே ஏனோக்கு என்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த அவரை விட மிக பெரியவரே. The city called by the name of the other Enoch was destroyed by the deluge and is no longer known. மற்ற ஏனோக்கின் பெயரால் அழைக்கப்பட்டிருந்த பட்டணம் ஜலப்பிரளயத்தினால் அழித்து வாரிக்கொள்ளப்பட்டது. But as the word of God says, the righteous shall be in everlasting remembrance. ஆனால் நீதிமானோ நித்தியமாய் நினைவு கூறப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. Hallelujah. Hallelujah. And the memory of the wicked shall rot. துன்மார்க்கருடைய நினைவுகள் கெட்டழிந்து போய்விடும். God also gives his children a name. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெயரை கொடுக்கிறார். As we
read in Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறது போல, Him that overcometh, I will write upon him the name of my God and the name of the city of my God. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய பட்டணத்தின் நாமத்தையும் எழுதுவேன். The Lord will write the name of a city, the heavenly Jerusalem, on us. கர்த்தர் தம்முடைய பரம எருசலேமின் பெயரை நம்மீது எழுதுவார். The city that was called by the name of Father Enoch was destroyed. ஏனோக்கின் பெயரில் அழைக்கப்பட்ட பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது. But the city of God still lasts and it will last forever. ஆனால் தேவனுடைய நகரமோ இன்றும் என்றென்றைக்கும் கடைசி வரை நிலைத்திருக்கும். Beloved, let us keep high value on walking with God. பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரித்து பயணிப்பதை உயர்ந்தபட்ச மதிப்பீடு கொடுத்து பேணி காப்போம். All other things might perish in this world. உலகத்தில் இருக்கும் மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடும். But it is great value for us to walk with God. ஆனால் தேவனோடு கூட சஞ்சரித்து பயணிப்பது நமக்கு நிலைத்திருக்கும் பெருமதிப்பின் மேன்மையாகும். When we speak about walking with God, we should not think that it is only for Enoch. தேவனோடு கூட பயணித்து சஞ்சரிப்பது என்று நினைத்தவுடனே அது வெறும் ஏனோக்குக்கு மாத்திரம் உள்ளது என்று நாம் எண்ணிவிடவே கூடாது. As we know, after Enoch, Noah walked with God. ஏனோக்குக்கு பின்பு நோவா தேவனோடு சஞ்சரித்தார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். Genesis 6:8 says, it is written that Noah found grace in the sight of the Lord, for he was a just man and perfect in his generation, and Noah walked with God. ஆதியாகமம் 6:8-9 எழுதியிருக்கிறபடி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். Noah walked with God. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். Abraham walked with God. ஆபிரகாம் தேவனோடு கூட பயணித்தார். To Abraham the Lord commanded and said, walk before me. எனக்கு முன்பாக நடந்து கொண்டீர் என்று ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். And this he said that he was doing when he said, the Lord before whom I walk will send his angel with thee and prosper thy way. எந்த தேவனுக்கு முன்பாக நான் நடக்கிறேனோ அவர் உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி உன் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று ஆபிரகாம் சொன்னாரே. God conversed with them as a man would converse with his friend. ஒரு மனிதன் தன் சிநேகிதரோடு பேசி உரையாடுவது போல் தேவன் அவர்களோடு உரையாடினார். Not only Noah, not only Enoch, not only Abraham, there are clouds of witness as we read in the Bible who walked with God. ஏனோக்கு மாத்திரமல்லாமல், நோவா மாத்திரமல்லாமல், ஆபிரகாம் மாத்திரமல்லாமல் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் தேவனோடு கூட சஞ்சரித்து பயணித்ததற்கான பதிவுகள் வேதாகமத்தில் இருக்கின்றன. The church, even during our times, furnishes innumerable witness of people who walk with God. தேவனோடு கூட சஞ்சரித்த அற்புதமான மனிதர்களை திருச்சபை எண்ணி முடியாத அளவுக்கு தங்கள் வாழ்நாள் சரித்திரத்தில் கண்டிருக்கின்றன. This morning, brother, I tell this to encourage you, you can walk with God. சகோதரனே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனோடு கூட நடந்து சஞ்சரிக்க முடியும் என்று உற்சாகப்படுத்ததை சொல்லுகிறேன். So you can walk with God. சகோதரியே, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். This morning, receive this challenge. இந்த காலை நேரம் இந்த சவாலை சிரமேற்கொள்ளுங்கள். The Lord is speaking to your heart. கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார். If you are walking with God already, well done, good. ஏற்கனவே நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தால் மிக நன்று, சிறப்பு. But if you have not hitherto walked with God, today the Lord is challenging you. ஒருவேளை இதுவரை நீங்கள் தேவனோடு கூட நடந்து சஞ்சரிக்காமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய அறைகூவலை விடுகிறார். Walk with God. தேவனோடு கூட சஞ்சரியுங்கள். It's not only for some special people. இது விசேஷித்த சிலருக்கு மட்டும் உரிய பாக்கியம் அல்ல. God wants all his children to walk with him. தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் தம்மோடு கூட நடந்து பயணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Some may say, I have not walked with God for a long time. நான் ரொம்ப நாளாக தேவனோடு கூட சஞ்சரிக்கவில்லை என்று சிலர் சொல்லலாம். If you read about Enoch, ஏனோக்கை குறித்து நீங்கள் படித்தால், he began to walk with God. அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினார். In Genesis 5:22, ஆதியாகமம் 5:22 says, and Enoch walked with God after he begat Methuselah 300 years and begat sons and daughters. ஏனோக்கு 22ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து
குமாரரையும் குமாரத்திகளையும் It is பெற்றார். clearly stated Enoch walked with God after the birth of Methuselah. மெத்துசலாவை பெற்றெடுத்த பின்பு ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. This implies that he did not walk with God for 65 years. அப்படி என்றால் 65 ஆண்டுகள் அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். And then he began to walk with God. அதற்கு பின்பு தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பயணத்தை தொடங்கினார். This morning the Lord is speaking with you. இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். You can begin to walk with your God today. இன்றே உங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். As the promise of God's word for this month, it is not too late. இம்மாதத்துக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இன்னும் காலம் கடந்து போய் விடவில்லை. The Lord is speaking with you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Walk with God. தேவனோடு கூட பயணியுங்கள். Some say I am a family person. சிலர் நான் குடும்பஸ்தர் என்று சொல்லுவார்கள். I have many responsibilities and how can I walk with God? எனக்கு अनेक குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, எப்படி தேவனோடு என்னால் நடக்க முடியும் என்று கேட்பார்கள். They think that Enoch was placed in a very advantageous circumstances to walk with God. தேவனோடு சஞ்சரிப்பதற்கு வேண்டிய சகல அனுகூல சாதகமான சூழ்நிலையில் ஏனோக்கு வைக்கப்பட்டிருந்ததாய் நினைத்துக் கொள்கிறார்கள். It is a mistake to think that Enoch was placed in advantageous circumstances to walk with God. தேவனோடு சஞ்சரிப்பதற்கு சகல அனுகூலம் நிறைந்த சாதக சூழ்நிலையில் ஏனோக்கு வைக்கப்பட்டிருந்தார் என்று எண்ணுவது தவறாகும். Enoch was a family man. ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தர். He lived in the midst of the society and surrounded by children. பிள்ளைகள் சூழ்ந்திருந்த சமூகத்தின் மத்தியில் வாழ்ந்தவர். He lived in a condition where there were distractions and temptations, yet he walked with God. கவனத்தை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகளும் சோதனைகளும் திசைதிருப்பங்களும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் அவர் தேவனோடு கூட தவறாமல் நடந்தார். Yes, you can walk with God in your family and take all your children in the same holy path. ஆம், குடும்பமாக நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து அவர்கள் அனைவரும் பிள்ளைகளோடு பரிசுத்த பாதையில் உங்களால் கொண்டு போக முடியும். Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். He would instruct his children in the right way. சரியான விதத்தில் நடக்க தம் பிள்ளைகளுக்கு கற்பித்திருப்பார். He would commend them, pray for them to his divine friend. தெய்வீக சிநேகிதராக தேவனோடு சஞ்சரிக்கும்படி ஒப்புக்கொடுத்து ஜெபித்திருப்பார். Happy the home where such a godly father is at its head. இப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள தகப்பனை தலைவனாய் கொண்ட குடும்பம் பாக்கியம் உள்ளதல்லவா? You may be occupied in ordinary duties as Enoch was. நம்மை போல் ஏனோக்குக்கு இருந்த அதே சராசரி சாதாரண கடமைகள் நமக்கும் இருக்கின்றன. Your hands or head might be full. உங்கள் கைகளும் தலையும் நிரம்பி இருக்கலாம். Yet beloved, you can walk with your God. ஆனாலும் அன்பானவர்களே, உங்கள் தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க முடியும். Today the Lord is speaking with you very clearly. இன்றைக்கு மிக தெளிவாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். And some say the times are evil. சிலர் சொல்கிறார்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஐயா. How can I walk with God when this time is evil? இவ்வளவு பொல்லாத நாட்களில் நான் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? They say this as a reason. இதை ஒரு காரணமாக சொல்லி ஒதுங்குகிறார்கள். And you know, Enoch lived in a very evil age. உங்களுக்கு தெரியுமா, மகா கொடிய பொல்லாத ஒரு யுகத்தில் ஏனோக்கு வாழ்ந்தார். But his life tells that eminent holiness and intimate communion with God can be attained in a worst time. எவ்வளவு கொடிய மோசமான காலகட்டமாக இருந்தாலும் தேவனோடு கூட நெருங்கி சஞ்சரிப்பதற்குரிய மகா பரிசுத்த மேன்மையோடு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ முடியும் என்றே அவர் நமக்கு சொல்லுகிறார். God takes special notice of people who are best when others are worst. மற்றவர்கள் மோசமாய் இருக்கும் பொழுது தங்களை சிறந்தவர்களாய் காண்பித்துக் கொள்வர்கள் மீது தேவன் தனி கவனம் கொடுத்து எடுத்துக்கொள்வார். Brother, you be the best when others are worst. அன்பானவர்களே, மற்றவர்கள் மோசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் சிறந்தவர்களாய் இருங்கள். And it is a duty to walk with God though the whole world walk contrary to him. அகில உலகமே தேவனுக்கு விரோதமாக முதுகை காட்டும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிப்பதுதான் மிக சிறந்த பாக்கியம். We should strive to be most holy people in the most unholy times. மகா அசுத்த அருவருப்புகள் தலைவிரித்தாடும் காலகட்டத்தில் மகா பரிசுத்தமானாய் நீங்கள் இருக்க முயற்சிக்க வேண்டும். May the Lord give us his grace. அதற்கான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. So let us not say the times are evil and so I cannot walk with God. பொல்லாத காலமாகவே என்னால் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். The life of Enoch challenges us this morning. ஏனோக்கின் ஜீவியம் இந்த காலை நேரம் நமக்கு சவால் விடுகிறது. Challenge for young people to walk with God. வாலிபர்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கான சவால் இது. Young people, start walking with God when you are young. வாலிபர்களே, இளமையா இருக்கும் பொழுது தேவனோடு நடக்க ஆரம்பித்து விடுங்கள். It may be said that Enoch walked with God
when he was in his early youth, ஏனோக்கு தன்னுடைய இளம் வாலிப பருவமாக இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். he had not lived the 12th part of the usual age of man. பொதுவாக மனுஷனுடைய வயதின் 12ஆம் பருவம் மட்டும் அவர் தேவனோடு கூட நடக்கவில்லை. You know the age of his father. அவருடைய தகப்பனுடைய வயது தெரியுமா? It is 962. 962 வயது வாழ்ந்தவர். And now what is the age of Enoch when he started walking with God? இப்பொழுது தேவனோடு ஏனோக்கு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வயது என்ன? He was 65 years old. 65 வயதே. Not even the 12th part of the usual human age. வழக்கமான மனுஷ வயதின் 12 பங்கை கூட அடையவில்லை. He started walking with God when he is young. அவர் இளம் வாலிபனாய் இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார். And you can start walking with your God. நீங்களும் உங்கள் தேவனோடு பயணிக்க தொடங்க முடியும். And habits are easily formed when you are young. சிறு வயதில் இளமையாய் இருக்கும் பொழுது பழக்கவழக்கங்களை எளிதாய் வளர்த்துக் கொள்ள முடியும். Yes, early habits are most easily formed. ஆரம்ப வயதில்தான் பழக்கவழக்கங்கள் எளிதில் வளர்ந்து உருவாகிவிடும். Habits that are formed early are most lasting. சிறு வயதிலேயே நமக்குள் வருகிற பழக்க வழக்கம் தான் கடைசி வரை நிலைத்திருக்கும். Enoch began to walk with God when he was young and he walked for 300 long years. இளம் வாலிபனாய் இருந்த பொழுது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட பயணித்தார். This is a challenge to you, young man, young woman. வாலிபனே வாலிப பெண்ணே, இது உங்களுக்கான ஒரு பெரும் சவாலாகும். You are not desiring to walk with your God. உங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க உங்கள் இருதயம் வாஞ்சிக்க வேண்டுமே. Walking with God is a honorable walk. தேவனோடு சஞ்சரிப்பது கனத்திற்குரிய நடக்கையாகும். Walking with God is a holy walk. தேவனோடு கூட சஞ்சரிப்பது பரிசுத்தமான நடக்கையாகும். Walking with God is a happy walk. தேவனோடு கூட சஞ்சரிப்பது சந்தோஷமான நடக்கையாகும். So let us walk with our God. ஆகவே நாம் தேவனோடு கூட பயணிப்போம். When a person walks with the king or the highest personage of the earth, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா அல்லது உயர்ந்த மனிதரோடு ஒருவர் நடக்கும்போது how honorable he feels. அவர் எவ்வளவு கனத்துக்குரியவராய் உணருவார். How honorable it is to walk with the eternal God. நித்திய தேவனோடு கூட கரம் கோர்த்து சஞ்சரிப்பது எத்தனை கனத்துக்குரிய மேன்மை. Walking with God is a holy walk. தேவனோடு கூட பயணிப்பது பரிசுத்தமான நடக்கையாகும். And God is holy. தேவன் பரிசுத்தர். God never walks out of the way of holiness. பரிசுத்தத்துக்கு வெளியே ஒருபோதும் தேவன் வழி விலகி நடக்கவே மாட்டார். So when Enoch walked with God, he became holy like God. ஆகவே தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது பொழுது தேவனைப் போலவே பரிசுத்தராகி விட்டார். Walking with God is a very happy walk. தேவனோடு கூட சஞ்சரிப்பது சந்தோஷமான ஒரு நடக்கையாகும். Who can be unhappy with such a companion? இவ்வளவு பெரிய தோழரோடு பயணிக்கிற யாரால் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? How should we walk with God? தேவனோடு கூட நாம் எப்படி நடக்க முடியும்? Think of a father holding the hand of a little child and walking. ஒரு தகப்பன் தன் சிறு பிள்ளையின் கரத்தை பிடித்துக்கொண்டு நடப்பதை யோசித்து பாருங்களேன். Think of him walking through a breezy hill. ஒரு காற்று வீசும் மலைக்குன்றின் மேல் அவர் நடப்பதை நினைத்து பாருங்கள். It is delight for little children to take a walk with their fathers. பொதுவாக சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனோடு கரம் பிடித்து நடப்பது பேரின்ப பரவசமாய் இருக்கும். While they walk, they look at the face of the father. நடக்கும்போதே அப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டே போவார்கள். They look at the face with a beaming smile of his eyes. தகப்பனுடைய கண்களிலே அந்த புன்னகை பூக்கும் சிரிப்பை பார்த்து ரசிப்பார்கள். They look at their father as the greatest, strongest and wisest man ever lived. உள்ளதிலே உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்குள் தங்கள் தகப்பனை தான் மிக பெரிதான ஞானமுள்ள மிக மகத்தான நட்சத்திரமாய் பார்ப்பார்கள். While walking, all that the father says, the little child admires. நடக்கும்போது அப்பா சொல்லுகிற எல்லாவற்றையும் அந்த சிறு பிள்ளை அப்படியே ரசித்துக் கொண்டே இருக்கும். Walk with God as a child will walk with you. ஒரு பிள்ளை உங்களோடு கூட நடப்பது போல் தேவனோடு கூட நடப்பீர்களாக. As a child walk lovingly with you, so do thou lovingly walk with thy God. எவ்வளவு அன்போடு ஒரு பிள்ளை உங்கள் கரம் பிடித்து நடக்குமோ அந்த அளவுக்கு அன்போடு தேவனோடு பயணியுங்கள். While walking, the child is not afraid of missing the way. நடக்கும்போதே வழி தவறி விடுவோம் என்று அந்த குழந்தை பயப்படாதே. Because it implicitly trusts its father for guidance. ஏன் வழிகாட்டுதலுக்கும் நடத்துவிப்புக்கும் உடனடியாக தன் தகப்பனை நம்பி பற்றிக் கொள்ளுமே. It is not afraid of dangers. ஆபத்துகளை கண்டு நாம் அஞ்சவே கூடாது. The fathers
arms will screen it from any danger. தகப்பனுடைய மாவல்ல புயம் எந்த ஆபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி காக்கும். If any difficulty should be faced on the way, வழியிலே ஏதாவது கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் என்று இருந்தால், the father will lift the child over it, உடனே or he will help him through it. உடனே தகப்பன் பிள்ளையை தூக்கி எடுப்பார், இல்லாவிட்டால் அதை கடந்து போக உதவி செய்வார். Oh, how blessed to walk with God as our father. தேவனை தகப்பனாக கொண்டவரோடு கரம் பிடித்து பயணிப்பது எத்தனை பெரும் பாக்கியம். I repeat, as a child walks lovingly with thee, walk lovingly with thy God. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பிள்ளை அன்போடு உங்கள் கரம் கோர்த்து நடப்பது போல் அன்பு நிறைந்தவர்களாய் உங்கள் தேவனோடு கரம் கோர்த்து நடங்கள். While walking, if the parent is a very communicative person, நடந்து போகும்போதே பெற்றோர்கள் அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். the little puzzles or explain to them. சின்ன சின்ன புதிரான கிரியைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லப்படுமே. The children are made wiser. பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக்கப்படுவார்கள். Oh, Enoch, as he walked with God, he might have become more wiser. அப்படித்தான் ஏனோக்கு தேவனோடு கூட தொடர்ந்து பயணித்து சஞ்சரித்ததினால் அதிக ஞானவானாய் மாறி இருப்பார். He might have dived into the deep things of God. தேவனுடைய ஆழமான காரியங்களுக்குள் வழிநடத்தப்பட்டார். Yes, let us walk with God. ஆம், நாமும் தேவனோடு கூட பயணிப்போம். Walk as a child lovingly walks with his father. ஒரு பிள்ளை அன்போடு தன் தகப்பனோடு கரம் கோர்த்து நடப்பது போல் தேவனோடு அன்போடு நடப்போம். Walk confidently with thy God. உங்கள் தேவனோடு திட நம்பிக்கையின் தைரியத்தோடு நடங்கள். Rest upon his faithfulness. அவருடைய உண்மையின் மேல் சார்ந்து கொள்ளுங்கள். Entertain no suspicion of his love. அவருடைய அன்பை குறித்து சிறுதுளி சந்தேகமும் இருக்க வேண்டாம். Be confident with your God. உங்கள் தேவனிடத்தில் திட நம்பிக்கையோடு தைரியம் கொள்ளுங்கள். A father and his little child had to go through a place where there was water. ஒரு தகப்பனும் அவருடைய சிறு பிள்ளையும் தண்ணீர் இருந்த ஒரு இடத்தின் கூடாய் போக வேண்டியதாய் இருந்தது. The water was up to the waist of the little boy and they were walking in the midnight. அந்த தண்ணீர் அந்த சிறுவனுடைய இடுப்பு வரை இருந்தது. நள்ளிரவு நேரத்தில் அதை கடக்கிறார்கள். They walked and they reached a place of safety. அவர்கள் நடந்து போய் பாதுகாப்பான இடத்தை அடைந்தார்கள். They changed their clothes. துணிமணிகளை மாற்றிக் கொண்டார்கள். And a person asked this little boy, ஒருவர் அந்த சிறு பையனை பார்த்து கேட்டார், Jack, wasn't you afraid while walking through the waters? ஜாக், அந்த தண்ணீர் வழியாய் நடந்து வரும்போது நீ பயப்படவில்லையா? The little boy said very sweetly, சிறுவன் மிக இனிதாய் சொன்னான், No, not at all. இல்ல, பயப்படவே இல்லையே. I was walking with my father, you know. உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா கூட நான் நடந்து வந்தேன். And I know that he wouldn't let the waters drown me. அப்படி அந்த தண்ணீர் என்னை மூழ்கடிப்பதற்கு எங்க அப்பா விட மாட்டாரே. Children of God, remember that you are walking with your heavenly Father. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பரம தகப்பனோடு கரம் பிடித்து நடக்கிறதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். He will not let the waters drown you. என்னானாலும் தண்ணீர் உங்களை மூழ்கடிக்க அவர் விடவே மாட்டார். He has promised. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். When thou passes through the waters, they shall not overflow thee. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. Hallelujah. Hallelujah. Be confident when you walk with your God. உங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் பயணத்தில் திட நம்பிக்கையோடு தைரியமாயிருங்கள். Walk with God because it is pleasing to him. அவருக்கு பிரியமானதா இருக்கிறபடியால் தேவனோடு கூட சஞ்சரியுங்கள். In Hebrews 11:5 we read, எபிரேயர் 11:5 படிக்கிறோம், By faith Enoch was translated that he should not see death and was not found because God had translated him. For before his translation he had his testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடியினாலே அவர் காணப்படாமற் போனார். அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். Beloved, walk with God in order to please his loving heart. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புள்ள இருதயத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவனோடு கூட பயணியுங்கள். God is highly pleased when we walk with him and he is highly displeased when we depart from him. நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து பயணிக்கும் பொழுது தேவன் நம் மீது அளவுக்கு அதிகமாய் பிரியம் கொள்கிறார். அவரை விட்டு விலகும் பொழுதோ மிகவும் வேதனைப்படுகிறார். Make it the aim of your life to please God. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பது உங்கள் இதயத்தின் குறிக்கோளின் வேட்கையாக்கி கொள்ளுங்கள். There is a time for all things. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. There is a time for all things, and now is a time of
pleasing God. The time of pleasing God is the present life. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பது இந்த தற்கால நேரமோ தேவனை பிரியப்படுத்துவதற்கான காலமாகும். When we please God, we resemble Christ. நாம் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமே. Read Romans 15:3, for Christ pleased not himself. ரோமர் 15:3 கிறிஸ்துவானவரும் தமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை. Romans 8:9, and he that sent me is with me, the Father that hath not left me alone, for I do always those things that pleases him. யோவான் 8:29 சொல்லுகிறது, நான் எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடுகிறதில்லை. He says, I do always the thing that pleases him. நான் எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன். Enoch pleased God. ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினார். Lord Jesus says, I always do the things that please him, and he will not let me alone. என் தேவனாகிய பிதாவை பிரியப்படுத்துகிறதை மட்டுமே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடுகிறதில்லை என்று ஆண்டவர் இயேசுவானவர் சொல்லுகிறாரே. It is not enough for us to please God only when we come on Sundays to worship him. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வரும்போது மாத்திரம் தேவனை பிரியப்படுத்துவது போதாது. A Christian must aim to please God always. ஒரு கிறிஸ்தவர் எப்போதும் தேவனை பிரியப்படுத்துவதையே குறிக்கோளாய் கொள்ள வேண்டும். We should have this but pleasing God always before us. எப்போதும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற பழக்கத்தை நமக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்க There வேண்டும். are three aims, three motives under which people act. மக்கள் இன்றைக்கு மூன்று விதமான குறிக்கோளின் இலக்குகளின் கீழ் தான் செயல்படுகிறார்கள். Are living to please self. They are self pleasers. தற்பிரியர்களாய் தங்களுக்கு தாங்களே பிரியமாய் வாழ முற்படுகிறார்கள். Secondly, people living to please others, people pleasers. இரண்டாவது, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காகவே வாழ்கிறார்கள். And thirdly, living to please God, they are God pleasers. மூன்றாவது, தேவனை பிரியப்படுத்த வாழ்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். And we should be God pleasers. நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே. Men of the Bible, they pleased God. வேதாகமத்தின் புருஷர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள். What do you think was the motive, the aim of Apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுல் அடியாருக்குள் வேட்கையாய் கொழுந்து விட்டு எரிந்த லட்சிய குறிக்கோள் என்னவாயிருந்திருக்கும் என்று 2 நினைக்கிறீர்கள்? Timothy 2:4 furnishes us with the answer. 2 தீமோத்தேயு 2:4 அதற்கான பதிலால் அலங்கரிக்கிறதே. 2 Timothy 2:4, let me read for you. 2 தீமோத்தேயு 2:4 உங்களுக்காக நாங்கள் படிக்கிறோம். No man that warreth entangleth himself with the affairs of his life, that he may please him who hath chosen him to be a soldier. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். He wrote this to Timothy. தீமோத்தேயுவுக்கு இதை அவர் எழுதுகிறார். From this we understand the ruling principle of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியாரை ஆட்சி செய்த கொள்கையின் விதிமுறை என்னதென்பதை இதிலிருந்து அறிகிறோமே. There was one thought that was uppermost in his mind. அவருடைய மனதுக்குள்ளாக எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாய் கோலோச்சி நின்ற ஒரு சிந்தனை இருந்தது. That I may please him. நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். That I may please him. நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். That I may please him. நான் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். Beloved, let this thought be in the uppermost mind of you. பிரியமானவர்களே, உங்கள் மனதின் மேலறை வீட்டில் கோலோச்சி நிற்கிற சிந்தனையாய் இது இருப்பதாக. Christians are people of one principle. கிறிஸ்தவர்கள் ஒரே கொள்கையுடைய மக்கள். We have one simple rule of action. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு ஒரு எளிமையான விதிமுறை தான் இருக்கிறது. Will this please God? தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Will this please God? இது தேவனை பிரியப்படுத்துமா? We will have this rule before us always. இந்த ஒரு சட்ட விதிமுறை எப்போது நமக்கு முன்பாக வைத்திருப்போம். We can walk with God as other saints of God walked. மற்ற தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனோடு பயணித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். Beloved, let us please God. பிரியமானவர்களே, நாம் தேவனை பிரியப்படுத்துவோமாக. We read that Enoch pleased God by faith. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினார் என்று படிக்கிறோம். Hebrews 11:3, by faith. எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே. Again in verse 6, without faith it is impossible to please God. மறுபடியும் 6ஆம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று படிக்கிறோம். Beloved, to please God we need faith. பிரியமானவர்களே, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Let us not walk by sight, but let us walk by faith. கண்களால் பார்த்து தரிசித்து நடக்கிறவர்களாய் இராதபடிக்கு விசுவாசித்து நடப்போம். It is faith
that led him to please God. விசுவாசம் தான் அவர் தேவனை பிரியப்படுத்துவதற்கு நடத்திற்று. Today's life is challenging us. இன்றைய வாழ்க்கை நமக்கு சவாலாய் இருக்கிறது. Walk the walk of faith. விசுவாசம் உள்ள நடக்கையை பயணிங்கள். Walk the walk of faith higher and above the things that are seen. காணப்படக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உன்னதமான விசுவாச ஜீவியத்தில் சஞ்சரியுங்கள். Walk as Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு கூட பயணித்தது போல் தேவனோடு சஞ்சரியுங்கள். Walk as Elijah walked with God. எலியா தேவனோடு கூட நடந்தது போல தேவனோடு நடங்கள். Walk as Jesus walked. இயேசுவானவர் நடந்தது போல நடப்போம். Walk up to our ascension. நடப்போம், நடந்து கொண்டே பரமேறி செல்வோம். Hallelujah. 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 Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு கூடவே சஞ்சரித்தார். And there was a glorious thing that succeeded his holy walk. அவருடைய பரிசுத்தமான நடக்கையை மகிமையான காரியங்கள் பின்தொடர்ந்து சென்றன. Genesis 5:24. ஆதியாகமம் 5:24. And Enoch walked with God and he was not, for God took him. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாதவர் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். Hebrews 11, by faith Enoch was translated that he should not see death and was not found because God had translated him. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். Enoch was walking with God and he was pleasing God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும்போது தேவனுக்கு பிரியமானவராய் இருந்தார். It was as if the Lord said to him, well done, good and faithful servant, enter into the joy of the Lord. நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனை நன்றாய் செய்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று தேவன் அவரை தட்டி கொடுத்து வரவேற்றது போல் இருக்கிறது. God took him as a loving father to his eternal home. ஒரு அன்புள்ள தகப்பனாக தேவன் அவரை தம் நித்திய வாசஸ்தலத்துக்குள் எடுத்துக்கொண்டார். It said God took him. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். He was translated soul and body to heaven without seeing death. மரணத்தை காணாமலேயே ஆத்துமா சரீரத்தோடு கூட அவர் பரம வாசஸ்தலத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Enoch walked with God, he walked with God, and one day he walked right into heaven. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், சஞ்சரித்தார், அப்படியே நாளொன்றில் பரலோகத்துக்குள் பயணித்து விட்டார். Had there been no sin in this world, all would have been taken up like Enoch. இந்த உலகத்தில் மட்டும் பாவம் என்று ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் ஏனோக்கை போல நாம் அனைவருமே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போமே. We see three eminent translations in three dispensations. மூன்று வித்தியாசமான கால யுகங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று எடுத்துக்கொள்ளப்படுதல்களை பார்க்கிறோம். Translation of Enoch in the patriarchal age. முற்பிதாக்களின் காலத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். The translation of Elijah in the prophetic age. தீர்க்கதரிசன யுகத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். The translation of our Lord Jesus Christ in the Christian dispensation. கிறிஸ்துவ யுகத்தின் காலகட்டத்தில் கிறிஸ்தேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். See, something very important. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் இது. And these translations teach us something. பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற இடமாற்றம் ஒரு காரியத்தை நமக்கு கருத்தாய் போதிக்கிறது. It teaches mankind in all ages that there is another, a better world reserved for the righteous. மனுக்குலம் தோன்றினது முதற்கொண்டு இதுவரை இருக்கும் எல்லா கால யுகங்களிலேயும் இந்த பூமியை விட சிறந்த மேன்மையான ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது என்பதை தான் அது உறுத்துகிறது. Where is Enoch with his glorious body? ஏனோக்கு தன்னுடைய மகிமையான சரீரத்தில் இருக்கிறார். Where is Elijah with his glorious body? மகிமையுள்ள சரீரத்தோடு எலியா இருக்கும் இடத்தில் When we think, நாம் நினைத்து பார்க்கும்போது understand, நாம் புரிந்து கொள்கிறோம், there is another, a better world reserved for the righteous. நீதிமான்களுக்காக இதை விட சிறந்த ஒரு உலகம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதே. Hallelujah. ஹல்லேலூயா. He was not, God took him. அவர் காணப்படாமல் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். If you see, you can note this. நீங்கள் இதை கவனிக்க கூடும் என்றால் இதை பார்த்தறியலாம். Enoch's life was not a long one as the lives went in those days. அக்காலத்தில் உயிர் வாழ்ந்தவருடைய ஆயுசு நாட்களைப் போல ஏனோக்கின் ஆயுசு நாட்கள் நீண்டு நெடிதாய் நீடித்திருக்கவில்லை. He had not attained to the half of the year of his father. தன் தகப்பனுடைய பாதி வயது வரை கூட அவர் இருக்கவில்லை. He was only in his
early middle age. அவர் தன்னுடைய ஆரம்ப நடுத்தர வயதில் தான் இருக்கிறார். He was only in his early middle age when the call came to him. அழைப்பவருக்கு வந்த நேரத்தில் அவர் தன்னுடைய நடுத்தர வயதின் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறார். But he had fulfilled his years. ஆனாலும் தன்னுடைய ஆயுசு நாட்களை பூர்த்தி செய்தார். His life was complete in God's eyes. தேவனுடைய பார்வையில் அவருடைய ஜீவியம் முழு நிறைவடைந்திருந்தது. His day's work was done. அவருடைய வாழ்நாட்களுக்காய் நியமிக்கப்பட்ட கிரியை நிறைவேறி இருந்தது. And God took him to him. தேவன் அவரை தம்மிடமாக எடுத்துக்கொண்டார். From this we should know. இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். Early removal is not a loss to the righteous. சீக்கிரத்திலேயே பூமியிலிருந்து எடுபட்டு போவது நீதிமான்களுக்கு இழப்போ நஷ்டமோ இல்லை. For what is taken from time is added to a blessed blissful eternity. அதிக காலத்திற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம் மகிமையும் ஆசீர்வாதம் நிறைந்த நித்தியத்துக்குள் சேர்த்து மெருகேற்றப்பட்டு விடும். We should see the hand of God in the removal of persons. ஒருவர் பூமியிலிருந்து எடுக்கப்படுவதிலே தேவனுடைய கரத்தை நாம் பார்க்க வேண்டும். When God takes a good man, He takes him to a higher blessing. ஒரு நல்ல மனுஷனை சிறு வயதில் இந்த பூமியிலிருந்து தேவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது மேலான நன்மையின் பாக்கியங்களுக்குள் அவரை எடுத்துக்கொள்ளுகிறார். And people have been taken from this world in two ways. இரண்டு விதங்களில் உலகத்தில் இருக்கிற மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Note this and you can have this always in your mind. இதை குறித்து வைத்து எப்பொழுது மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். One is the golden bridge of translation. ஒன்று ஒருவர் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தங்க பாலத்தின் பயணம். Only a few had the privilege of crossing this golden bridge. இந்த தங்க பாலத்தை கடந்து போகும் பாக்கிய ஸ்லாக்கியம் வெகு சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. The other way is the dark tunnel of death. மற்றொன்று மகா இருண்ட மரண சுரங்க பாதையாகும். By this way the majority had to go. பெரும்பாலானவர்கள் மலையின் கீழ் குடையப்பட்ட இருண்ட மரண குகை பாதையில் தான் பயணிக்க வேண்டும். But whether the golden bridge of translation or the dark tunnel of death, மரண இருண்ட அந்த சுரங்க பாதையின் வழியான எடுத்துக்கொள்ளப்படுதலோ தங்க பாலத்தின் வயலாய் பரலோகம் செல்லும் பாக்கியமோ, all who walk with God reach that glorious place. Hallelujah. ஹalleluya. தேவனோடு கூட சஞ்சரித்து பயணிக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் மகிமையான ஸ்தலத்தை சென்றடைவதுதான் பாக்கியம். Abel and Enoch were both equally accepted before God. ஆபேலும் ஏனோக்கும் இருவரும் தேவனுக்கு முன்பாக சரிசமமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். Both are equally accepted before him. இருவரும் தேவனுக்கு முன்பாக சரிசமமாய் அங்கீகரிக்கப்பட்டவர்களே. Abel had to go through death. ஆபேல் மரணத்தின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தது. Enoch was taken alive into heaven. ஏனோக்கோ உயிரோடு பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். Beloved, பிரியமானவர்களே, let us walk with God. தேவனோடு சஞ்சரிப்போம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. With the dark tunnel of death, அது மரணத்தின் இருண்ட சுரங்க பாதையானாலும் சரி, or the golden bridge of translation, or the coming of the Lord. இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையிலே உயிரோடு தங்க பாலத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியமானாலும், when the Lord comes, let him see us walking with him. கர்த்தர் வரும்போது அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நம்மை பார்ப்பாராக. Let him see us pleasing him. தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நம்மை காண்பாராக. Hallelujah. Hallelujah. This morning be encouraged, brothers and sisters. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் தைரியப்படுங்கள். It is true we cannot walk with God if we are left in our own hands. சொந்த கைகளிலே விடப்பட்டிருப்போம் என்றால் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது என்பது உண்மைதான். But we have a heavenly, a tenderly Father who is so affectionate and who will hold our hands and who will take us along with him. ஆனால் மிகுந்த பச்சமுடன் பாசத்தோடு உருக்கமான இரக்கங்களோடு மென்மையாய் நம் கரம் பற்றி நடத்தி செல்லும் பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரே. This morning shall we ask the Lord to hold our hands. கர்த்தாவே என் கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று இந்த காலை Will you நேரத்தில் from your heart கேட்போம். say, Lord, I desire to walk with you. You hold my hands and take me along with you. கர்த்தாவே உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன், என் கரத்தை பிடித்து உம்மோடு என்னை எடுத்துச் செல்லும் என்று எல்லாரும் கேட்போமா? Lord, I desire to walk with you as a child walk with its father. ஒரு சிறு பிள்ளை தன் தகப்பனோடு கரம் கோர்த்து நடப்பது போல் உம்மோடு கரம் பிடித்து நடக்க விரும்புகிறேன் ஐயா. If you will sincerely ask, the Lord will hold your hands. உண்மையாய் நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். Your walking with God will begin today. இன்றே தேவனோடு சஞ்சரிக்க உங்கள் வாழ்க்கை பயணம் தொடங்கிவிடும். Your walking with God will go to a new dimension from this day on. இந்நாள் முதற்கொண்டு தேவனோடு நீங்கள் பயணிக்கும் உங்கள் சஞ்சரிப்பு புதிய பரிமாணத்தை அடைந்து You விடும். will walk with God till the end of your
life. தேவனோடு நடப்பீர்கள், சஞ்சரிப்பீர்கள், வாழ்க்கையின் கடைசி மட்டும் தேவனோடு கூடவே You will பயணிப்பீர்கள். walk with God till His coming. அவருடைய வருகை வரை தேவனோடு கூடவே இருப்பீர்கள். This day will you ask God to hold your hand? தேவனே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று இன்றைக்கு கேட்பீர்களா? Let me say this and conclude. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். D.L. Moody said this. D.L. மூடி அவர்கள் இதை சொன்னார்கள். One day, Moody went out with his little child, little girl. ஒரு நாள் D.L. மூடி அவர்கள் தன் சிறு பெண் மகளோடு கூட வெளியே போனார்கள். He said to her, Emma, better let me hold your hand. அவர் தன் மகளை பார்த்து, எம்மா, நான் உன் கரத்தை பிடித்துக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். Her name is Emma. அவளுடைய பெயர் எம்மா. The girl said, no, I'll rather keep my hand in my muff. ஆனால் சிறு மகளோ, வேண்டாம் அப்பா, என்னுடைய அந்த சட்டை பைக்குள் என் கைகளை நான் போட்டுக் கொள்கிறேன். She said, I'll keep my hands in my muff, and then she put her hands in the muff and she started to walk proudly. தான் உடுத்தியிருந்த கம்பளி ஆடையின் பைக்குள் தன் கைகளை போட்டு பெருமிதத்தோடு நடக்கிறாள். Now she came to a place where there was ice. இப்பொழுது பனிக்கட்டிகள் இருக்கும் இடத்துக்கு வந்தார்கள். Down she went and she was hurt a little. கொஞ்சம் கீழே விழுந்து காயப்பட்டு விட்டாள். And the father said, அப்பா சொன்னார், better let me hold your hand. ஏம்மா, நான் உன் கையை பிடிச்சுக்கிறதமா உனக்கு நல்லது. She said, no. இல்லை, வேண்டாம் என்று மறுத்தாள். No, but let me hold your finger. வேண்டாமா, உன் விரலையாவது நான் பிடித்துக் கொள்கிறேனே. No, again she came to a place where there was more ice. மறுபடியும் அதிக பனிக்கட்டிகள் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். She could not hold on to the father's finger. அப்பாவுடைய விரலை அவளால் பிடித்து பற்றி கொண்டு இருக்க முடியவில்லை. Down she went and she was hurt still more. சறுக்கி விழுந்தாள், இன்னும் கொஞ்சம் அதிகம் காயமடைந்தாள். Then she said to the father, அப்புறம் அப்பா கிட்ட சொன்னாள், I wish you would hold on to my hands. எப்பா, என்னால முடியாது, நீங்க என் கையை பிடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. Now the father took her hand by her wrist. இப்பொழுது அப்பா மகளுடைய மணிக்கட்டை பிடித்துக் கொண்டார். And they were walking. நடக்கிறார்கள். She could no longer fall. அதுக்கு மேல விழ முடியலையே. But shall you ask, Lord, you hold my hands. ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா என்று கேட்போமா? நீங்க என் கையை பிடிச்சுக்கங்க. All this time I've been trying. இதுவரைக்கும் நாமாக முயற்சி கொண்டு இருந்திருக்கலாம். Falling. ஆனா விழுந்து எழுந்தோம். I'll not stop walking with you. உம்மோடு நடப்பதை மட்டும் நிறுத்த மாட்டேன். I will not go backward. ஒரு நாளும் பின்னோக்கி போக மாட்டேன். Lord, today I say, Lord, I will walk with you. உம்மோடு நடப்பேன் என்று அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. With your help. உம்முடைய உதவியோடு நடப்பேன். I will walk with you. உம்மோடு நடப்பேன். Hallelujah. Shall we all stand, please? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let's ask God. கர்த்தரிடத்தில் கேட்போமா? This morning the Lord has spoken with many of you. உங்களில் அநேகரோடு இந்த காலை நேரம் கர்த்தர் பேசி இருக்கிறார். A new desire is kindled in your heart to walk with God. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஆசை உங்கள் இதயத்துக்குள் அனல் மூண்டு இருக்கிறதே. Hallelujah. 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 Will you ask the Lord to speak with you? கர்த்தர் உங்களோடு இடைபடும்படி கேட்பீர்களா? Will you ask the Lord to hold your hands? ஆண்டவரே, என் கையை பிடிச்சுக்கிடுங்கப்பான்னு கேட்போமா? You speak with the Lord now. இப்போ நீங்க பேசுங்க ஆண்டவரோடு. It's time for you to speak. இது நீங்கள் கர்த்தரோடு பேசும் நேரம். Hallelujah. Hallelujah. Let's tell the Lord, Lord, my desire is to walk with you. கூட நடப்பது தான் என் ஆசை என்று ஆண்டவரிடம் சொல்லுவோமே. Lord, walking with thee is greater than all the achievements that I can make in this world. உம்மோடு நடப்பதல்லவா உலகத்தில் நான் செய்யும் சாதனைகள் எல்லாவற்றை விட உயர்ந்து பெரியது. Lord, this morning grant me this grace to walk with you. இந்த காலை நேரத்தில் உம்மோடு நடந்து பயணிக்கும் கிருபையினால் என்னை நிரப்பும் ஐயா. Oh, hallelujah. Young people ask. வாலிபர்களே கேளுங்கள். Oh, elderly people ask. வயதானவர்களே கேளுங்கள். It is not late. இன்னும் தாமதமாகி விடவில்லை. It is not late. இன்னும் காலம் கடந்து போய் விடவில்லை. Do not say I have not walked with God till now. இதுவரைக்கும் தேவனோடு சஞ்சரிக்கலங்கன்னு சொல்லாதீங்க. How can I walk from now? இதிலிருந்து இப்ப எப்படி நடக்க முடியும்? Life of Enoch is a challenge to us. ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் சவால் அல்லவா? Hallelujah. Do not say the times are evil. காலம் பொடியது என்று சொல்லாதீர்கள். You be the best when the times are worst. காலங்கள் மோசமாய் இருக்கும் பொழுது சிறந்தவர்களாய் இருங்கள். God will give you his grace. தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்புவார். Hallelujah. Hallelujah. Walk as a child lovingly walks with its father. ஒரு பிள்ளை அன்போடு தகப்பனோடு நடப்பது போல் தேவனோடு அன்பாய் நடங்கள். Speak with him. பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. While you are பேசுங்க. singing this song, you speak with your God. இந்த பாடலை பாடும் நேரத்தில் நீங்கள் தேவனோடு மனம் விட்டு பேசுங்கள். Hallelujah. Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான்
Say it sincerely. உண்மையாய் சொல்லுவோமே. வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மை சாரே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை சாரே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Yes, Lord, it is our heart's desire to walk with you. ஆம் கர்த்தாவே, உம்மோடு கூட நடந்து பயணிப்பது எங்கள் இதயத்தின் வாஞ்சை அப்பா. Lord, we know that you will give us the grace that we need. எங்களுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தந்தருளுவீர் என்பதை அறிந்திருக்கிறோம். We are confident that you, our loving Father, will hold our hands and lead us. எங்கள் அன்புள்ள தகப்பனாகிய நீர் எங்கள் கரங்களை பற்றி பிடித்து நடத்துவீர் என்பது எங்கள் திட நம்பிக்கையின் தைரியம். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord, for speaking with thy people. உம்முடைய மக்களோடு பேசின தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Let these words that they have heard be imprinted in their hearts. இன்று அவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளோடு இருதயங்களிலேயும் செதுக்கப்பட்டிருப்பதாக. More people arise, people who walk with thee. தேவனே, உம்மோடு சஞ்சரிப்போர் பெருமான அளவில் எண்ணிக்கையில் பெருகுவார்களாக. Let us not only be the talkers about God, but let us be walkers with God. தேவனை குறித்து பேசி திரிகிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் பயணிப்போமாக. As teachers, help us to be careful to walk with thee. உம்மோடு கூட நடப்பதில் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க ஒரு போதகராய் எங்களுக்கு உதவி செய்யும். Help us to walk with thee, Lord. கர்த்தாவே, உம்மோடு நடக்க உதவி செய்வீராக. Help us to take our children in the same holy path. இதே பரிசுத்த பாதையில் எங்கள் பிள்ளைகளையும் பக்குவமாய் கொண்டு செல்ல உதவி செய்யும். Give us grace to instruct our children to walk with thee. உம்முடைய வழிமுறைகளால் உம்மோடு நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க உதவி செய்யும். Help us to walk as a family with thee. குடும்பமாய் நாங்கள் உம்மோடு கூட பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. As a church, enable us to be walkers with God. சபையாக நாங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh, thank you, Lord, for your grace. உங்க கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. Bless your children. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். May your name alone be glorified. உன் திருநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. In Jesus' precious name we ask. இயேசுவானவரின் விலையேற பெற்ற திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென்.